இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் லீக் ஆகுது. ஐயோ கடவுளே, இது வச்சு லீக்கேஜ் லாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏத்து எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தியா ஜானகி? உன் புருஷ பேச்சு மீறி தானே நீ இங்க வந்திருக்க. இது போதும். இதை வச்சு உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன் பாரு. டே கதிர, நீ இந்த தொழில நல்லா முன்னேறி வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. நீங்க பெருமைப்படுற மாதிரி நான் ஜெயிச்சு காமிப்பேன் அத்தை. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இல்லதனா, உங்க அப்பா வந்துருவாரு. மா, அப்பா உங்க மேல கோவப்படுவாருல? அதெல்லாம் நீ எதையும் யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, எனக்கு அது போதும். சரி அத்தை, நான் வரேன். இப்ப எதுக்கு நீங்க போன் பண்ண? உன் நிலைமைய பார்த்து நல விசாரிக்கதான். திரும்ப ஏதாவது பிரச்சனை ஆரம்பிக்க பாக்குறியா? நான் ஏன் ரகுராம் அதெல்லாம் ஆரம்பிக்க போறேன்? அதுக்குதான் உன் வீட்லயும் ஆளுங்க இருக்காங்களே. எதுக்கு போன் பண்ணேங்கிற விஷயத்த நேரடியா சொல்லு. சும்மா சுத்தி வளைச்சு பேசாத. என்ன கல்யாணம் பண்றேன்னு நம்ப வச்சு ஏமாத்தின. நான் வாழ வேண்டிய வீட்டுக்கு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? புவனேஸ்வரி, வேண்டாம். தேவையில்லாம ஜானகியை பத்தி தப்பா பேசாத. அடேங்கப்பா, பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமோ? ஆனா உனக்கு இருக்கிற பாசம் அவளுக்கு இல்லையே ரகுராம். இந்த பாரு, எதுக்கு போன் பண்ணேங்கிற விஷயத்த முதல்ல சொல்லு. இல்லனா நான் போனை வைக்கட்டுமா? உன் பொண்டாட்டி ஜானகி உன் பொண்ணோட கடை. அதான் உன் மருமக ஆரம்பிச்ச ஏஜென்சி. அதோட திறப்பு விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா போய் நல்லா சிறப்பிச்சிருக்கா. அது தெரியுமா உனக்கு? உன் பொண்டாட்டி உன்னை முட்டாளாக்கிட்டா. ஏய், வாயை மூடு. என் ஜானகி கண்டிப்பா அங்க போயிருக்க மாட்டான். இவ்ளோ சொல்லியும் நம்ப மாட்டல்ல? சரி, உனக்கு ஆதாரம் போட்டோவா வேணுமா இல்ல வீடியோவா வேணுமா? எல்லாமே என்கிட்ட இருக்கு, அனுப்பி விடுறேன். பொறுமையா உட்காந்து பாரு. ஜானகி மட்டும் அங்க போயிருந்தா என்ன விளைவுகள் வரும்னு கண்டிப்பா அவளுக்கு தெரியும். அவ்வளவு நம்புறியா உன் பொண்டாட்டிய? அங்க வருவா, அவகிட்டயே கேட்டு பாரு. அவசியத்தை சொல்லு. சிவா கிட்ட இதை எப்படி பேசி ஒத்துக்க வைக்க போற? எப்படியும் ஒத்துக்க வச்சுதானே நீ ஆகணும். சிவா வந்து சைன் போட்டு கொடுத்தாதான் அவன் பேர்ல ரைஸ் மில் எழுத முடியும். ஆனா அவன் அதுக்கு சரின்னு சொல்லுவானா? என்ன பண்ணியாவது அவர் வாங்க வச்சிரணும் அண்ணி. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வாய்ப்பு திரும்பவும் நமக்கு கிடைக்காது. சரி வா. என்ன எல்லாரும் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க? மாமா வேற கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? சரி வா. என்னதான் கேக்குற? எங்க போயிட்டு வர? அண்ணி கேக்குறாருல, பதில் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. அதானே, நீங்க எப்படி சொல்லுவீங்க?
மருமக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு போய் நீங்க வாழ்த்திட்டுல வந்திருக்கீங்க. ஜானகி, ரகுதான் யாரையுமே போக வேண்டாம்னு சொல்லிட்டான்ல, நீ அவங்கிட்ட கூட சொல்லாம போயிட்டு வந்திருக்க. அது அக்கா, மாமா இவ்வளவு சொல்லியும் நீங்க அவர் சொன்னதை கேட்காமலே போயிருக்கீங்க. அவர் பேச்ச மதிக்காம இப்படி போயிட்டு வந்திருக்கீங்களே. இல்ல மாமா அவமானப்படுத்தணும்னு தான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? பார்வதி, எனக்கு என்னைக்குமே அந்த மாதிரி எண்ணம் இருந்ததே கிடையாது. அப்போ இப்படி பண்ணிட்டு வந்ததுக்கு என்ன அர்த்தம்? நானும் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உன் கூட பழைய மாதிரி சகஜமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு நல்லா தெரியுது. இப்ப உனக்கு என்ன விட எங்கிருந்தோ வந்தவங்க எல்லாம் முக்கியமா போயிட்டாங்க. இதுல நான் நல்லா இருக்கணும்னு இந்த கயிறை வேற கட்டிருக்க. இதெல்லாம் வெளி உலகத்துக்காக தான் நீ பண்றேன்னு தெளிவா தெரியுது ஜானகி. இத கட்டும் போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேங்கிறத நீ மறந்துட்டியா? இனிமே உன் தங்கச்சி பொண்ணை பத்தியோ அந்த கதிரவனை பத்தியோ என்கிட்ட எதுவும் பேசாத. அவனை நல்லவன்னு சொல்லி அவனுக்காக வாதம் பண்ணக்கூடாது. அந்த கதிரோட நல்லது கெட்டது எதுக்கும் நீ போகக்கூடாது. அதுக்கு நீ சரின்னு சொன்னா இந்த கயிறை நான் கட்டிக்கிறேன். என்னைக்கு என் வார்த்தையை மீறி நீ போனியோ அன்னைக்கே நீ கட்டின கயிறுக்கும் எனக்கும் எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. நீ கடமைக்காக கூட என் மனைவியா இருக்க வேண்டாம். ஏண்டி ஏற்கனவே வீட்ல அண்ணனுக்கு அன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல நீ வந்து புது பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்க? நீங்க பாருங்க, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் புருஷன் நல்ல மரியாதையோட இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமா இருக்கணும். அதுதாங்க எனக்கு முக்கியம். அதுக்குதான் அந்த ரைஸ் மில்ல உங்க பேர்ல வாங்குறதுக்கு போராடிட்டு இருக்கேன். இப்பவும் நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா கடைசி வரைக்கும் உங்க அண்ணனுக்கு நீங்க ஒரு வேலைக்காரனாவே இருக்க வேண்டியதான்.